உனக்காக பொருந்தேனே எனதழகா. ஐயோ பிரவீன் சார் ரொம்ப தப்பானவர்னு டாக்டர் மேடம் கிட்ட சொல்லலான்னு பார்த்தா டாக்டர் மேடம் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் உங்க வீடு. மேடம் வீட்டில் இருக்காங்களா இல்லையான்னு வேற தெரியலையே. இப்போ என்ன பண்றது? சரி உள்ள போய் பார்ப்போம். என்ன இது, வீட்டில் யாரும் இருக்கிற மாதிரியே தெரில. மேடம் மேடம். இவன் இங்க என்ன பண்றான்? இவன் டிரைவர் தானே. ஷில்பா கூட ஒரு வாட்டி நம்ம கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாலே. ஆனா இவன் இங்க என்ன பண்றான்? ஹே, நீ என்ன பண்றீங்க? சார் வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? சார் டாக்டர் மேடத்திட்ட கொஞ்சம் பேசணும் சார். மேடம் வீட்டில் இருக்காங்களா சார்? எனது ஷில்பா கிட்ட பேசணுமா? ஹே, நீ எதுக்கு என் பொண்ணு கிட்ட பேசணும்? சார் இல்ல சார், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சார் அவங்க கிட்ட. ப்ளீஸ் சார், மேடம் இருந்தா கொஞ்சம் வர சொல்லுங்க சார். நான் பேசிட்டு உடனே கிளம்பிடுறேன் சார். என்ன இவன் முக்கியமான விஷயம் ஷில்பா கிட்ட பேசணும்னு சொல்றான். இவனை பார்த்தாவே எனக்கு எரிச்சலா வருது. ஷில்பா எதுக்குதான் இந்த மாதிரி லோ கிளாஸ் பீப்புளுங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறானே தெரியல. என்ன விஷயமா இவன் பேச போறான்னு வேற ஒன்னும் புரியல. என்னது முக்கியமான விஷயமா? என்ன விஷயம்? அதை என்கிட்டயே சொல்லு. ஷில்பா கொஞ்சம் வெளியில போயிருக்கா, வந்தோட நானே அவகிட்ட சொல்லிடுறேன். பேசாம நம்ம பிரவீன் சார் பத்தின உண்மைய ஷில்பா மேடம் அப்பா கிட்டயே சொல்லிடலாம். எப்படியா இருந்தாலும் ஷில்பா மேடம் கிட்ட சொன்னாலும் அவங்க அப்பா கிட்ட சொல்லிதான் இந்த கல்யாணத்தையே நிறுத்த போறாங்க. அதுக்கு நம்ம பேசாம இவர்கிட்டயே எல்லா உண்மையே சொல்லிடலாம். ஏய், என்ன விஷயம்னு சீக்கிரம் சொல்லு. உனக்கே தெரியும்ல என் பொண்ணுக்கு நாளைக்கு என்கேஜ்மெண்ட். எனக்கு கல்யாண வேலை நிறைய இருக்கு. சீக்கிரம் என் டைமை வேஸ்ட் பண்ணாம சொல்லிட்டு கிளம்பு. சார் இல்ல சார், அது ஷில்பா மேடம் கல்யாண விஷயமா தான் சார் நான் பேச வந்தேன். என்னது, ஷில்பா கல்யாண விஷயமா நீ பேச வந்தியா? நீ ஷில்பாவோட கல்யாண விஷயமா பேசுறதுக்கு என்ன இருக்கு? சார் இல்ல சார், அது நீங்க ஷில்பா மேடம்க்கு பார்த்துருக்க மாப்பிள்ள ரொம்ப தப்பானவர் சார். அவரு சொத்துக்காக தான் நம்ம ஷில்பா மேடமே கல்யாணம் பண்ணிக்க போறாராம் சார். அது மட்டும் இல்ல சார், அவரு இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பொண்ணை கூட ஏமாத்தி இருக்காராம் சார். சார் ப்ளீஸ் சார், எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க சார். ஷில்பா மேடம் ரொம்ப நல்லவங்க சார். ஆனா பிரவீன் சார் ரொம்ப மோசமானவர் சார். ப்ளீஸ் சார். அங்கிள், நான் சொல்லல இவன் இப்படிதான் வந்து சொல்லுவான்னு. எப்படி அங்கிள் கரெக்டா அதே மாதிரியே சொன்னான் பாத்தீங்களா? இவரு இங்கதான் இருக்காரா? ஆமா பிரவீன் மாப்பிள்ள, நீங்க சொன்னப்ப கூட நான் நம்பல, ஆனா இப்ப நம்புற மாப்பிள்ள. என்ன அங்கிள், நான் சொன்னப்ப நீங்க நம்பல, இப்பயாச்சும் நம்புங்க அங்கிள். இவனுக்கு ஷில்பா மேல ஒரு கண்ணு அங்கிள். அதனாலதான் இல்லாது பொல்லாதெல்லாம் சொல்லி எனக்கும் ஷில்பாக்கும் கல்யாணத்தை நிப்பாட்டி இவன் ஷில்பாவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு பாக்குறான் அங்கிள். சார் இல்ல சார், இல்ல இவரு பொய் சொல்றாரு சார். அப்படிலாம் எதுவுமே இல்ல சார். இவரு தான் சார் தப்பானவர். என்ன நம்புங்க சார். ஏய், வாய மூடுறா. நான் ஏதோ ஷில்பாவுக்கு தெரிஞ்ச பையங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். இல்ல அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏண்டா, எங்க வந்து யார பத்திரா பேசிட்டு இருக்க? அப்பா ஜஸ்ட் மிஸ். அப்போ நம்ம கெஸ் பண்ணது சரிதான். இவன் நானும் மம்மியும் பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் காதுல வாங்கியிருக்கான். தேங்க் காட். நல்ல வேலை, இவனுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஆக்டிங்க போட்டு அங்கிள் கிட்ட ஒரு கதையும் கட்டி வச்சாச்சு. இவனுக்கு ஷில்பா மேல ஒரு கண்ணுன்னு. அப்பா தேங்க் காட். சார் இல்ல சார், நான் சொல்றது அத்தனையும் உண்மை சார். இவர் பொய் சொல்றாரு சார். ஏய், வாய மூடுறா. ஏண்டா, உன் தகுதிக்கு என் பொண்ணு ஷில்பா கேக்குறாளா உனக்கு? டேய், நீ என்ன சொன்னாலும் அதை நான் நம்ப மாட்டேன்டா. ஏன்னா பிரவீன் மாப்பிள்ளைய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்டா. டேய், நீ என்ன செஞ்சாலும் சரி, பிரவீன் மாப்பிள்ளைக்கும் என் பொண்ணு ஷில்பாக்கும் கல்யாணம் நடந்தே ஆகும்டா. சார் ப்ளீஸ் சார், நான் சொல்றத நம்புங்க சார். இவன் நம்ம ஷில்பா மேடம்க்கு பொருத்தமானவனே இல்ல சார். ப்ளீஸ் சார், இவன் ரொம்ப மோசமானவன் சார். சார் தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க சார். ப்ளீஸ் சார். டேய் என்னடா, நானும் பொறுமையா இருந்தா ரொம்ப நீ பாட்டு ஓவரா பேசிட்டு இருக்க. டேய் என்னடா, உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையா? நல்ல பணக்கார ஒரு பொண்ணா கிடைச்சிட்டா போதுமே, உடனே அவளை மடக்கி போட்டு சொத்தெல்லாம் ஆட்டே போடுறதுலதான் குறியா இருப்பீங்க. டேய் உழைச்சு முன்னேறுங்கடா. எதுக்குடா இப்படி ஓசி சொத்துல வளரணும்னு நினைக்கிறீங்க? டேய் என்னடா சொன்ன? அடுத்தவங்க சொத்துக்கு நான் ஆசைப்படுறேனா? டேய், அந்த மன கேவலமான புத்தி உன்கிட்ட தாண்டா இருக்கு. நீலாம் என் ஷில்பா மேடம்க்கு சத்தியமா பொருத்தமானவனே கிடையாதுடா. சார் நான் சத்தியமா சொல்றேன் சார், இவன் ரொம்ப ரொம்ப தப்பானவன் சார், தப்பானவன். அங்கிள் பாத்தீங்களா அங்கிள், இவன் திரும்ப திரும்ப அதையே சொல்றான்.
பிரவீன் மாப்பிள்ள, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க மாப்பிள்ள, நான் பாத்துக்கிறேன், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க மாப்பிள்ள. என்னடா நானும் சும்மா பொறுமையா இருந்தா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கேன். டேய் ஷில்பா என் பொண்ணு, பெத்தப்பனுக்கு தெரியாதா தன் பொண்ணுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு? அப்படி என்னடா உனக்கு என் பொண்ணு மேல அக்கறை? சார் நான் மறுபடியும் சொல்றேன் சார், இவன் ரொம்ப தப்பானவன் சார், தப்பானவன். அவன் ஷில்பா மேடம் மட்டும் ஏமாத்தல சார், உங்களையும் சேர்த்து தான் சார் ஏமாத்திட்டு இருக்கான். புரிஞ்சுக்கோங்க சார், புரிஞ்சுக்கோங்க. டேய் பொறுக்கி ராஸ்கல், முதல்ல வீட்டை விட்டு வெளியில போடா. உன்ன மாதிரி லோ கிளாஸ் பீப்புள் கூட எல்லாம் ஷில்பா வந்து கான்டாக்ட் வச்சுக்கிட்டாலே அவளை சொல்லணும்டா. டேய் பொறுக்கி ராஸ்கல், வெளியில போடா முதல்ல. டேய் உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமானமே இல்லையா? வெளியில போடா ராஸ்கல். சார் என்ன சார், இப்ப என்ன உங்களுக்கு? நான் வெளியில போகணும் அவ்வளவுதானே? நான் போறேன் சார், போறேன். ஆனா ஒண்ணு சார், நீங்க தப்பு பண்றீங்க சார், நீங்க தப்பு பண்றீங்க. உங்களாலேயே உங்க பொண்ணு வாழ்க்கை வீணா போக போகுது சார். ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி இந்த கல்யாணத்தை நிறுத்திருங்க சார், அதான் சார் நல்லது. ஏய் என் பொண்ணுக்கு நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. நீ முதல்ல கிளம்புடா. வந்துட்டான் பெருசா இவன் மாதிரி சொல்றதுக்கு. டேய் கிளம்புடா. செக்யூரிட்டி இவனை புடிச்சு வெளியில தள்ளுங்க. பா கிளம்பிட்டான். கொஞ்ச நேரத்துல மொத்த பிளானே சொதப்பி விட்டுருப்பான். ஷிட், இவன் மேலேயும் ஒரு கண்ணு வச்சுக்கணும் கல்யாணம் முடியிற வரைக்கும். பிரவீன் மாப்பிள்ள, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க மாப்பிள்ள. அவனுக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாப்பிள்ள. அவன் சொன்னது எதையுமே நான் நம்பல மாப்பிள்ள. ஏன்னா எனக்கு தெரியாத மாப்பிள்ள உங்களை பத்தி. ஐயோ அங்கிள் பரவாயில்ல அங்கிள், இதுல என்ன அங்கிள் இருக்கு? விடுங்க அங்கிள். அவனுக்கு ஏதோ ஷில்பா நல்ல பணக்கார பொண்ணா இருக்காளே, அதனால அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்திருக்கும் அங்கிள். விடுங்க அங்கிள் விடுங்க. அதோட ஷில்பா மேலேயும் தப்பு இருக்குல்ல அங்கிள். இந்த மாதிரி லோ கிளாஸ் பீப்புளுங்க கூட அவ எதுக்கு அங்கிள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்? ஆமா மாப்பிள்ள, நானும் ஷில்பா கிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன். ஆனா எங்க மாப்பிள்ள அவ கேக்குறா. சரி விடுங்க மாப்பிள்ள, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க மாப்பிள்ள. இட்ஸ் ஓகே அங்கிள், இட்ஸ் ஓகே, லீவ் இட் அங்கிள். என்ன இது, ஷில்பா மேடமோட அப்பா நம்ம சொல்றத கொஞ்சம் கூட நம்பவே இல்லை. என்ன இந்த பிரவீன் இந்த அளவுக்கு மோசமானவரா இருக்காரு. ஐயோ ஷில்பா மேடம்க்கும் பிரவீனுக்கும் கல்யாணம் நடக்கவே கூடாது. இப்போ என்ன பண்றது? ஷில்பா மேடம்க்கு ஃபோன் போகவும் மாட்டேங்குது. இந்த பிரவீன் வேற நல்ல டபுள் கேம் விளையாடுறாரு. ஐயோ இப்போ நான் என்ன பண்றது? ஒன்றும் புரியலையே. அப்பாடா நல்ல வேலை இந்த அர்ஜுன் குழந்தை வீட்டில் இல்லை. சரி இப்போ அவன் நமக்கு கொடுத்த கிஃப்டை ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். என்ன இருக்கு உள்ள? ஃபர்ஸ்ட் அந்த கிஃப்டை எடுப்போம். இந்த கிஃப்ட் வீட்டில் இருந்தா அம்மா பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கேட்பாங்கன்னு தான் கையோட எடுத்துட்டு வந்தோம். சரி எப்படியும் இந்த கிஃப்டை பிரிக்க மாட்டோம் அப்படின்னு தான் நினச்சி எடுத்துட்டு வந்தோம். ஆனால் பாரு இப்போ நம்மளே பிரிக்க போகிறோம். ஆனால் இந்த அர்ஜுன் குரங்கு அது இதுன்னு எதோ பண்ணி நம்மளே லவ் பண்ண வச்சுட்டா. சரியான ஆளுதான் இவன். வளர்ந்த மாடு. ஐயோ மனசுலாம் திக்கு திக்குன்னு இருக்கே. உள்ள என்ன கிஃப்ட் இருக்குன்னு தெரியல. இப்போ என்ன பண்ணலாம்? பிரிக்கலாமா வேண்டாமா? இதுல என்ன டவுட்டு? பிரிக்கலாம். அவன் தான் சொன்னால உனக்கு எப்போ என் மேல ஃபீலிங்ஸ் வருதோ அப்போ இந்த கிஃப்டை பிரிச்சு பாருன்னு. இப்போதான் நமக்கு அவன் மேல நிறைய ஃபீலிங்ஸ் வந்துருச்சு. அதனால இப்போ நம்ம தைரியமா பிரிக்கலாம். ஆனா உள்ள என்ன இருக்குன்னு தெரியலையே. அவன் வேற நான் உனக்காக தேடி தேடி கண்டுபிடிச்சி நானே பண்ணினதுன்னு வேற சொன்னா. உள்ள என்ன இருக்கும் பயமா வேற இருக்கே. சரி இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு தான் இந்த கிஃப்டை கையிலே வச்சிருக்கிறது? ஃபர்ஸ்ட் இந்த கிஃப்டை ஓப்பன் பண்ணுவோம். இல்லைன்னா யாராச்சும் வந்துட போறாங்க. என்ன இது? ஏதோ போட்டோ ஃப்ரேம் மாதிரி தெரியுது. கூட ஒரு லெட்டர் வேற இருக்கு. என்ன ஃப்ரேம் இது? என்ன இது? இது நாம இது அந்த அர்ஜுன் குரங்கு. இந்த ரெண்டு பசங்களும் ஃபியூச்சர்ல நானு அர்ஜுன் அப்புறம் ரெண்டு குழந்தைங்கன்னு அழகா டிராயிங்கா வரைஞ்சிருக்கானா? அழகா இருக்கு இந்த கிஃப்ட். ரொம்ப இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் அவன் கொடுப்பான்னு நான் நினைச்சே பார்க்கல. இவ்வளோ அழகா வரைஞ்சிருக்கான். அப்போ அவனுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும்ல. அதுவும் ரெண்டு குழந்தைங்களா? அர்ஜுன் குரங்கு. இந்த போட்டோ ரொம்ப அழகா இருக்கு. அதோட இந்த கிஃப்டும் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஃப்ரேமை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. நானும் அர்ஜுன் அப்புறம் ஃபியூச்சர்ல எங்க ரெண்டு பசங்க. ஐயோ நினைக்கும் போதே வெக்கமா வருதே. ஐயோ ஆமா ஒரு லெட்டர் இருந்துச்சுல, மறந்தே போயிட்டேன். முதல்ல இந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னு படிக்கலாம். இந்த லெட்டர்ல வேற என்ன இருக்குன்னு தெரியலையே. சரி ஓபன் பண்ணி படிச்சிடலாம். ஹாய் அஞ்சலி பேபி,
இந்த லெட்டரை நீ படிக்கிறனா கண்டிப்பாக உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். சரி ஓகே, அப்போது இதுக்கப்புறம் நீ கண்டினியூ பண்ணலாம் படிக்கிறது. ஹாய் அஞ்சலி பேபி, நான் தான் உன் அர்ஜுன் மாமா. உனக்காக ரொம்ப ஸ்பெஷலாக எழுதுனது. கண்டிப்பாக இந்த லெட்டர் படிக்கிறதுக்கு முன்னாடி நீ அந்த ஃப்ரேமை பார்த்துருப்பேன். அதுதான் நம்ம ஃப்யூச்சர் ஃபேமிலி. எப்படி அழகாக இருக்குல்ல? நீ, நான், அப்புறம் ஒரு பொண்ணு ஒரு பையன். எப்படி செம்மையாக இருக்குல்ல? சரி நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன். அஞ்சலி பேபி, உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இப்போனே இல்லை, சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீனா எனக்கு அவ்வளோ இஷ்டம். ஆனால் நீ தான் என்னை சின்ன வயசுலேருந்து வெறும் சண்டைக்காரி மாதிரியே பார்த்துட்டே இருப்பேன். ஆனாலும் அது கூட நல்லா தான் இருக்கும் தெரியுமா? அது மட்டும் இல்லை, உன்னை நான் எப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னு தெரியுமா? சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது லவ்வா என்னன்னா எனக்கு தெரியாது. அப்புறம் நான் இப்போ திருவிழாக்காக உங்கள் ஊருக்கு ஃபஸ்ட் டைம் வந்தல, அப்போது நீ தான் அஞ்சலின்னு தெரியாமலே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு தெரியுமா? ஃபஸ்ட்டு நீ எங்கள் கார் மேலே உன் ஸ்கூட்டியை விட்டு இடிச்சு அந்த 5000 rupees நினைக்கும் போதெல்லாம் எவ்வளோ சிரிப்பாக இருக்குன்னு தெரியுமா? ஆனாலும் அந்த மீட்டிங் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலானது. ஏன்னா என் அஞ்சலியை எனக்கு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நீ யாருன்னு நான் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலாக இருந்தேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா நீ தான் அந்த வாயாடி அஞ்சலின்னு எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அப்போவே முடிவு பண்ணிட்டேன், என் லைஃப் ஃபுல்லாக உன் கூட தான் இருக்கணும்னு. ஸோ அதனாலேயே தான் உன்னை சுற்றி வந்து உன்னை லவ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் ஒன்று அஞ்சலி, நான் யாரும் இல்லைனாலும் இருந்துருவேன். ஆனால் நீ இல்லாமல் சத்தியமாக என்னால் இருக்க முடியாது. உனக்கு கண்டிப்பாக இப்போ என் ஃபீலிங் புரியும்னு நினைக்கிறேன். என்னை ரொம்ப நாள் காக்க வச்சிடாம உன்னோட லவ்வை சீக்கிரமாக சொல்லிவிடு. ஏன்னா ஏற்கனவே நான் நிறைய நாள் வேஸ்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமும் அந்த டேஸ் எல்லாம் நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. உன் கூட சேர்ந்து 100 வருஷம் இல்லை 200 வருஷம், ஒரு 500 வருஷமாச்சும் வாழணும். அதுவும் சந்தோஷமாக நீ, நான், நம்ம 2 பசங்க செம்மையாக இருக்கும்ல. எனக்கு ஃப்யூச்சரில் உன் கூட வாழணும், நல்லா சந்தோஷமாக வாழணும்னு அஞ்சலி ஆசை. சீக்கிரமாக உன் முடிவை என்கிட்ட சொல்லு. இப்படிக்கு உன்னோட அர்ஜுன் மாமா. பாய் அஞ்சலி, என் குட்டச்சி, லவ் யூ. அஞ்சலி வெயிட், அதுக்குள்ள லெட்டரை மூடி வச்சிடாத, இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதையும் படிச்சிரு. அஞ்சலி, எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும். உனக்கும் என்னை பிடிக்கும் தெரியும். இருந்தாலும் எதுக்காக என்னை எப்படி மேடம் அலைய வைக்கிறீங்கன்னு சுத்தமாக தெரியலை. எவ்வளோ நாள் வேணா அலைய வச்சிரு அஞ்சலி. ஆனால் கடைசியில் எப்படியாச்சும் எனக்கு ஓகே சொல்லிடு. ஏன்னா நீ இல்லாத ஒரு லைஃப்பை என்னால் சுத்தமாக நினச்சி பார்க்கவே முடியல அஞ்சலி. ஏன்னா லைஃப் லாங் நான் உன் கூட நிறைய வாழணும் அஞ்சலி. நீ எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு நேரத்துலையும் என்னை விட்டுட்டு போயிடாத அஞ்சலி. ஏன்னா நீ என்னை விட்டுட்டு போயிட்டேன்னா என் உடம்பு மட்டும்தான் அஞ்சலி இருக்கும், என் உயிர் சத்தியமாக செத்துரும் அஞ்சலி. அதனால் எந்த காரணத்துக்காகவும் என்னை விட்டுட்டு போயிடாத அஞ்சலி. எனக்கு தெரியும் நீ எதுக்காகவும் என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு. இருந்தாலும் சொல்கிறேன் அஞ்சலி, நீ மட்டும் என்னை விட்டு போயிட்டேன்னா சத்தியமாக என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது அஞ்சலி. சாரி அஞ்சலி, இந்த மாதிரிலாம் பேசி உன்னை ஹர்ட் பண்ணுறேன்ல, சாரி. சரி ஓகே, இதோட சென்டிமெண்ட் பார்ட் ஓவர். அப்புறம் மைண்டில் வச்சுக்கோ, நீ எப்படியா இருந்தாலும் எனக்கு ஓகே சொல்லி தான் ஆகணும். இல்லைன்னா அவ்வளோதான். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? வேற வழியே இல்லை, உன் கையில் காலில் விழுந்தாலாச்சும் உன்னை லவ் பண்ண வச்சிருவேன். அவ்வளோதான், இதோட என் லெட்டரை நான் முடிச்சுக்கிறேன். பாய் அஞ்சலி பேபி, சீக்கிரமாக உன் லவ்வை என்கிட்ட சொல்லு. மாமா வெயிட்டிங். அர்ஜுன், நீ என்னை இந்த அளவுக்கு லவ் பண்ணுறியா அர்ஜுன்? எனக்கு சத்தியமாக தெரியல அர்ஜுன், நீ என்னை இந்த அளவுக்கு லவ் பண்ணுவேன்னு. நானும் இந்த லெட்டர் படிக்கிற போது நல்லா ஹாப்பியாக தான் அர்ஜுன் படித்தேன். ஆனால் என்னமோ தெரியல, ரொம்ப அழுகையாக வருது. ஆனந்த கண்ணீர்னு நினைக்கிறேன். நான் அழுகக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் அழுகையாக வருது அர்ஜுன். நீ என்ன அர்ஜுன் சொன்ன? எந்த காரணத்துக்காகவும் என்னை விட்டு போயிடாதுன்னு தானே அர்ஜுன் சொன்னேன். கண்டிப்பாக நான் எந்த காரணத்துக்காகவும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அர்ஜுன். இவ்வளோ லவ்வை கொட்டி கொடுக்குற உன்னை விட்டுட்டு நான் எங்கே அர்ஜுன் போவேன்? கண்டிப்பாக நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் அர்ஜுன். அர்ஜுன் நம்ம மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்கான், அது தெரியாமல் நம்ம அவனை ரொம்ப டீஸ் பண்ணிட்டோம்ல. அதனால தான் அவன் நம்ம என்னதான் திட்டினாலும் என்ன பண்ணாலும் நம்மளே சுற்றி வரானா. சீக்கிரமாக அர்ஜுன் கிட்ட நம்ம மனசில் உள்ளதை சொல்லணும். இன்னும் ஒரு வாரம் தானே, அவன் பர்த்டே அன்னைக்கு கண்டிப்பாக சொல்லிடணும். அர்ஜுன், உன்னை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் அர்ஜுன். கண்டிப்பாக உன்னை நான் மிஸ் பண்ண மாட்டேன் அர்ஜுன். ஐயோ, யாரோ வர மாதிரி இருக்கே, மாதிரி இது எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். அஞ்சலியே, என்னடி இன்னும் ரெடியாகாமல் இருக்க? இன்னைக்கு அர்ஜுனோட ஃப்ரெண்டு ஷில்பாவுக்கு என்கேஜ்மெண்ட்லடி. அத்தை அர்ஜுன்லாம் ரெடி ஆகிட்டாங்க, நீ இன்னும் ரெடி ஆகலை. கூடி சீக்கிரம் போய் ரெடி ஆகிட்டு வாப்போ. ரெடி ஆகும் நபி. நீ வரல?
இல்லடி எனக்கு ஒரு மாதிரி ஃபீவரிஷாக இருக்கு, அதனால தான் நான் வரல. அஞ்சலி நீ போயிட்டு வா. என்ன அப்படி சொல்ற? உடம்பு சரியில்லையா? டாக்டர்கிட்ட வேணா போலாமா? அதெல்லாம் வேணாண்டி, கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுத்தாவே போதும். ஆமா நீ எதுக்கு ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சுடி, உனக்கு உடம்பு கிடம்பு சரியில்லையா என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லை அபி. சரி நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன். சரிடி, ரொம்ப லேட் பண்ணிடாதடி, சீக்கிரம் வா. அத்தையும் அர்ஜுனும் அங்கே ரெடியாக இருக்காங்க. சரி அபி நீ போ, நான் வரேன். அப்பா நல்ல வேளை அபி கிளம்பிட்டா. இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்திருந்தா அவ்வளோதான், நம்ம அழுதுருக்கோங்கிறத கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பா. அர்ஜுன் நம்ம மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்கான். சீக்கிரமா அவன்கிட்ட நம்ம லவ்வை எக்ஸ்போஸ் பண்ணி அவன் ஃபேஸில் எவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குன்னு பார்க்கணும். அதுவும் அவன் பர்த்டே அன்னைக்கு நம்ம லவ்வை ப்ரப்போஸ் பண்ணும்போது அவன் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பான். கண்டிப்பாக அந்த ஹாப்பினஸை நான் பார்க்கணும். சரி சரி அபி வேற லேட் ஆயிட்டுன்னு சொல்றால, சீக்கிரம் போய் கிளம்பி வருவோம். ஐயோ இந்த அர்ஜுன் குரங்கு வேற என்ன ட்ரெஸ் போடுறான்னு தெரியல. தெரிஞ்சிச்சுன்னா மேட்சிங்காக நம்மளும் போட்டு போகலாம். என்ன போடுறான்னு வேற தெரியலையே. சரி ஏதோ ஒன்று போட்டு கிளம்புவோம், ஃபர்ஸ்ட் டைம் ஆயிட்டு. அபிடாலிங், என்ன அபிடாலிங் மறந்துட்டே என்ன? இன்னைக்கு ஷில்பாக்கு என்கேஜ்மெண்ட், நீ என்ன இன்னும் ரெடி ஆகாம இருக்க? போ அபிடாலிங், சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வா, போ டைம் ஆகுதுல. டேய் அர்ஜுன், இல்லடா அபிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லடா, அதான் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு வரலன்னு சொல்லிட்டாடா. என்னமா சொல்றீங்க? என்ன அபிடாலிங், உடம்பு சரியில்லையா என்ன? என்ன பண்ணுது அபிடாலிங்? சீக்கிரம் சொல்லு, நான் டேப்லெட்ஸ் ஏதாச்சும் தரேன். ஐயோ அர்ஜுன், பெருசா ஒன்றும் இல்லடா, லைட்டா ஃபீவரிஷா இருக்கு, அவ்வளோதான்டா. அது ஒன்றும் இல்லடா, படுத்து தூங்கி கொஞ்சம் எந்திரிச்சா சரியாகிடும்டா. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாவே போதும்டா அர்ஜுன், மாத்திரையெல்லாம் வேணாம்டா. என்ன பிடாலிங், மாத்திரன்னு சொன்னோன்னே இப்படி பயப்படுற? சரி பிடாலிங், ஃபர்ஸ்ட் நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு, ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். சரியா? அதே மாரி சரியாகலைன்னா என்கிட்ட சொல்லு, ஓகே? சரிடா அர்ஜுன். அர்ஜுன் குரங்கு நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் கலர்லயே ட்ரெஸ் போட்டிருக்கா. ஹே ஜாலி ஜாலி. இதுக்கு பேர் தான் டெலிபதியோ என்னவோ. ஆனா இவனுக்கு எப்படி தெரியும் நம்ம இந்த கலர் ட்ரெஸ் தான் போடுவோம்னு? ஒருவேளை கோயின்சிடன்ஸா நடந்ததுக்கோ? அது சரி. ஹே ஜாலி, பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கானே இன்னைக்கு. அஞ்சலி அவனுக்கு நேரா சைட்டு கிட்ட அடிச்சிடாதீ, பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவான். அடடா அஞ்சலிமா, வாடா வா. வந்துட்டேன். அப்பா வந்துட்டாளா இவள? என்ன இவ இந்த ட்ரெஸ்ல இவ்ளோ அழகா இருக்கா? என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், விலை உயிரென்றாலும் தருவேன், இந்த அழகை கண்டு வியந்து போகிறேனோ. ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன். என்ன இவன் இந்த ட்ரெஸ்ல இவ்வளோ கியூட்டா இருக்கா? ஆளு சும்மாவே செம்ம ஸ்மார்ட்டா இருப்பான், இதுல ஓவர் ஸ்மார்ட்டால இருக்கான். என் கண்ணே பற்றும் போல இருக்கு, பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கே. ஏன் மூஞ்சலி, இன்னைக்கு நீ எவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியுமா? இந்த ட்ரெஸ் உனக்கு அவ்வளோ அழகா இருக்கு, பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு, செம்மையா இருக்கு. என்னையா? நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன வந்திருக்கு? நீ என்ன வேணா சொல்லிக்கோ அஞ்சலி பேபி, இன்னைக்கு நீ செம்ம அழகா இருக்க. எப்படி அஞ்சலி பேபி, கரெக்டா என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா ட்ரெஸ் போட்டு வந்திருக்க. அதான்டா லூசி, எனக்கும் புரியல. எப்படியோ ரெண்டு பேரும் சேமா ட்ரெஸ் போட்டாச்சு. ஐயோ என்னையா? நீ இந்த ட்ரெஸ் போடுவேன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் இந்த கலர் ட்ரெஸ் போட்டிருக்கவே மாட்டேன். இப்போ ஒன்றும் கெட்டு போகல, நான் போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வரேன். எனக்கு மாத்த போறியா? ஹே ப்ளீஸ் அஞ்சலி, ப்ளீஸ் ப்ளீஸ் மாத்தாத, இந்த ட்ரெஸ் உனக்கு அவ்வளோ அழகா இருக்கு. ப்ளீஸ் அஞ்சலி, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன? சரி சரி, நீ ஏதோ இவ்வளோ கெஞ்சுறதுனால நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாம இருக்கேன். அதோட இதுக்கு மேலே நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தா டைம் ஆயிடும்ல, அந்த ரீசனுக்காக மட்டும் தான் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாம இருக்கேன். இல்லைன்னா நான் போய் உடனே சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருப்பேன். நீ உடனே உனக்காக தான் நான் மாத்தாம இருக்கேன்லாம் அப்படி ஓவரா பகை கனவு காணாத, சரியா? சரிங்க மேடம், சரி சரி. அஞ்சலிமா, இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்கடா, என் கண்ணே பற்றும் போல இருக்கடா. ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தா கண்டிப்பா அத்தை உனக்கு சுத்தி போடுறேன், சரியா? அஞ்சலி, ஆமாண்டி, அத்தை சொல்றது சரிதான், இந்த ட்ரெஸ் உனக்கு அவ்வளோ அழகா இருக்குடி. டே அர்ஜுன், உனக்கும் ட்ரெஸ் சூப்பரா இருக்குடா. ஆனா எப்படா ரெண்டு பேரும் ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? சரி சரி, லேட் ஆயிட்டு கிளம்பலாமா? ஆமா கிளம்பலாம், இப்ப கிளம்புனா சரியா இருக்கும். சரிடா அபிமா, அப்ப நாங்க கிளம்புறோம்டா, நீ பத்திரமா இருடா. அதுக்கு ஏதோ ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கான், எப்போ வருவான்னு தெரிலடா. அவன் வந்தோடனே சாப்பாடு மட்டும் உனக்கு எடுத்து வச்சிருடா, சரியா? நானும் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன்டா. சரிடா அபிமா, நீ பத்திரமா இருடா, நாங்க கிளம்புறோம். சரி அத்தை, நீங்க போயிட்டு வாங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். சரி அபி, அப்ப நாங்க கிளம்புறோம், பத்திரமா இரு. பாய்டி. பாய் அஞ்சலி. பாய்டா அர்ஜுன், பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன இது, வீட்டுல யாருமே காணோம்? ஓ, எல்லாரும் ஃபங்க்ஷன் போயிட்டாங்களா? சரி சரி. சரி, நமக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, ஃபர்ஸ்ட் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வருவோம். என்ன இது, அபி ரூம்ல படுத்திருக்கா? அப்போ இவ ஃபங்க்ஷன் போலையா? என்ன இவ இந்த டைமுக்கு படுத்திருக்கா? இப்படிலாம் அவ படுக்க மாட்டாளே, என்னாச்சுன்னு தெரியலையே. சரி போய் கேட்போம்.
ஹா என்ன இவ மேலே படுத்து தூங்காம இப்படி உட்காந்துட்டே தூங்கிட்டு இருக்கா? என்னாச்சுன்னு தெரியலையே. சரி எழுப்பி மேலேயாச்சும் படுக்க சொல்லுவோம். அபி அபி என்ன இவ எந்திரிக்க மாட்டேங்கிறா? உடம்பு ஏதாச்சும் சரியில்லையா என்ன? ஐயோ ஆமா, என்ன உடம்புலாம் இப்படி கொதிக்குது? ஐயோ இவளுக்கு நல்ல ஃபீவர் இருக்குது போல இருக்கே. அதான் இவ முடியாம படுத்திருக்காளோ? ஐயோ இப்ப என்ன பண்றது? சரி ஃபர்ஸ்ட் இவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவோம். அபி அபி எந்திரி அபி. என்ன இவ கண்ணை திறக்க மாட்டேங்கிறா? அபி எந்திரி அபி. அபி பொண்ணுதான் அபி. அபி ஐயோ என்ன இவ எந்திரிக்க மாட்டேங்கிறா? ஏன் அபி எந்திரிடி. ஐயோ இவளுக்கு உடம்புலாம் ரொம்ப கொதிக்குது. இப்போ என்ன பண்றது? ஐயோ என்ன பண்றதுன்னே வேற தெரியல. பேசாம நம்மளே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட வேண்டியதான். அபி அபி எந்திரி அபி. அபி இவளுக்கு உடம்புலாம் ரொம்ப கொதிக்குது, ஹை ஃபீவர் அடிக்குது. உடனே இவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். டாக்டர் டாக்டர் யாராச்சும் இருக்கீங்களா டாக்டர்? எஸ் சொல்லுங்க. டாக்டர் அது இந்த பொண்ணுக்கு உடம்புல ரொம்ப கொதிக்குது டாக்டர். ஹை ஃபீவர் நினைக்கிறேன். ப்ளீஸ் டாக்டர் என்ன கொஞ்சம் பாருங்க டாக்டர். சார் ரிலாக்ஸ் சார், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். அவங்களுக்கு ஃபீவர் தான் சார், மற்றபடி பொண்ணும் இல்லை. ஓகே சார், அந்த ரூம்ல போய் அவங்க படுக்க வைங்க. ஓகே டாக்டர். டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் கொஞ்சம் என்னென்ன பாருங்க டாக்டர். சார் ஓகே சார், முதல்ல அந்த பொண்ணை அந்த ரூம்ல போய் படுக்க வைங்க சார். அப்பதான் சார் என்ன எதுன்னு செக் பண்ணி பார்க்க முடியும். ஓகே சார். ஐயோ என்ன இது இவ்வளவு நேரம் ஆயிட்டு ஆனா டாக்டர் இன்னும் வெளியில வரவே இல்லை. ஐயோ அபிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியலையே. நம்ம போய் பார்க்கலாம்னு நினைச்சாலும் உள்ள வேற விட மாட்டேங்கிறாங்க. ஐயோ இப்ப என்ன பண்றது? ரொம்ப வேற அவளுக்கு ஹை ஃபீவரா இருந்துச்சு. ஐயோ எப்படி இருக்கா என்னன்னு ஒண்ணுமே புரியலையே. டாக்டர் அபிக்கு என்னாச்சு டாக்டர்? நல்லா இருக்கால டாக்டர்? யா சார், ஷீ இஸ் ஆல் ரைட் நவ். அண்ட் அவங்களுக்கு கொஞ்சம் ஹை ஃபீவர், அதனால அவங்க மயக்கத்துக்கு போயிருக்காங்க. மற்றபடி அவங்க நல்லா தான் இருக்காங்க. அவங்க ஹெல்த்துக்காக ட்ரிப்ஸ் போட்டிருக்கோம். ட்ரிப்ஸ் முடிஞ்சோடனே அவங்க கண்ணு முடிச்சிருவாங்க. முடிச்சோடனே நீங்க போய் பார்க்கலாம் சார். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். யா சார், வெல்கம். தேங்க் காட். நல்ல வேளை அபிக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் பயமுறுத்திட்டா. ஐயோ அவளை இப்போவே பார்க்கணும் போல இருக்கே. என்ன பண்றது? எப்போ முழிப்பானு வேற தரல. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். அபி ஆர் யூ ஓகே அபி? இப்போ பரவாயில்ல. என்ன அபி இது? எவ்வளோ ஃபீவர் அடிச்சதுன்னு தெரியுமா? நீயே யார்கிட்டயுமே ஒரு வார்த்தை கூட சொல்லல. அட்லீஸ்ட் எனக்காச்சும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல ஃபீவர்னு. இல்லை அது ஃபஸ்ட்டு லைட்டாக தான் இருந்துச்சு. சரி தூங்குனா சரியாகிடும் தான் படுத்தானா எவ்வளோ ஹெவியாகும்னு நினைக்கல. சாரி. சரி அபி சரி விடு. ஆனா இன்னொரு வாட்டி ஏதாச்சும் ஒண்ணுன்னா எனக்கு கால் பண்ணிடு அபி உடனே. எவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமாண்ணா? சரி அபி நீ ரெஸ்ட் எடு, நான் வெளியில வெயிட் பண்றேன். டாக்டர் கொஞ்ச நேரம் அப்சர்வேஷன்ல இருந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீ அது வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடு சரியா? ஆனால் நான் நல்லா தானே இருக்கேன், போகலாமே. எனக்கு இங்கே இருக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. ப்ளீஸ் வீட்டுக்கு போகலாமே. சரி சரி போலாம் போலாம். ஆனா டாக்டர் சொன்ன மாதிரி கொஞ்ச நேரம் அப்சர்வேஷன்ல இருந்துட்டு அப்புறம் போலாம். ஓகேவா? சரி. சரி அபி அப்போ நீ படுத்து ரெஸ்ட் எடு, நான் வெளியில வெயிட் பண்றேன். ஏதாச்சும் வேணும்னா என்னை கூப்பிட்டு நான் வரேன் சரியா? சரி. சரி அபி அப்போ நான் வெளியில வெயிட் பண்றேன். ஏதாச்சும் வேணும்னா மறக்காம என்னை கூப்பிட அபி, நான் இங்கே தான் இருப்பேன் சரியா? சரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நாங்கள் அடுத்த எபிசோட்ல வந்து பார்க்குறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.